ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் பேக் டு பில்லியனர் பாத். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஸ்விங் ட்ரேடிங்காக 2 ஸ்டாக் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அது என்னென்ன ஸ்டாக்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டாக வந்து நான் சூஸ் பண்ணியிருக்க ஸ்டாக் வந்து எக்ஸைட் இந்தியா. இதை ஏன் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு மேஜர் சப்போர்ட்டில் வந்து ஒரு நல்ல ரிஜெக்ஷன் கிடச்சி மேலே போயிருக்கு. அதுக்கு மேலே வந்து இது நம்மளுக்கே தெரியும், பேட்டரி மேனுஃபேக்சரிங்காக ஒரு நல்ல ஸ்டாக்கு. டெக்னிக்கல்ங்கிறதுக்கு மேலே ஃபண்டமெண்டலாகவுமே இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஸ்டாக்கு. டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்குங்கிறதுக்கு மேலேயும் இந்த ஸ்டாக் வந்து ஃபண்டமெண்டலாகவும் ஸ்ட்ராங்காக இருக்குது. பி ரேஷியோ வந்து பிலோ 50 தான் இருக்குது. அதே மாதிரி ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து 50% இருக்குது. ஸோ நம்மளுக்கே தெரியும், நம்மளோட ஃபியூச்சர் வந்து பேட்டரி பேஸ் பண்ணி தான் இருக்குது. யூஸ்வலாக வந்து நான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ண மாட்டேன். பட் பேசிக்காக வந்து பி ரேஷியோ ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து நான் பார்க்குறது வந்து யூஸ்வலாக வந்து நான் கீப் அப் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்தோம்னா, எக்ஸைட் இந்தியா வந்து ஒரு மேஜர் சப்போர்ட்டில் வந்து ரிஜெக்ஷன் கிடச்சிருக்கு. உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. முண்டே கேண்டில்ல இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. இப்போ லோயர் டைம் ஃப்ரேமில் பார்த்துடலாம். லோயர் டைம் ஃப்ரேம்னு பார்த்தோம்னா 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வந்து சரி நல்ல வியூவில் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஏரியாவில் ஒரு இன்டியூஸ்மெண்ட் எடுத்துகிட்டு ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ நம்மளோட சோச்சான 492 வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு கிளியராக. ஸோ நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, அரௌண்ட் 470 கிட்ட வந்து ஒரு பை கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இங்கே வந்து இம்பேலன்ஸ்லாம் வந்து நிறையா இருக்குது. யூஸ்வலாக வந்து ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா ஒரு ரிஜெக்ஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் வந்து மார்க்கெட் வந்து அப்சைடு வந்து மூவ் ஆகும். ஸோ மூவ் ஆச்சுன்னா வந்து மேலே வந்து மூவ் ஆகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஸோ டார்கெட்னு பார்த்தோம்னா என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, யூஸ்வலாக டார்கெட் செக் பண்ணுறதுக்கு நான் ஃபிபனாக்கி டூல் தான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு செப்பரேட் வீடியோ வந்து நான் போடுறேன். ஸோ அஸ் ஆஃப் நான் வந்து நம்ம டார்கெட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா 643 வரைக்குமே போகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ அடுத்த ஸ்டாக் என்னன்னு பார்த்துடலாம். அடுத்தபடியாக நான் சூஸ் பண்ணியிருக்க ஸ்டாக் வந்து என்டியூரன்ஸ். ஸோ இதையே நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு மேஜர் சப்போர்ட்டில் வந்து இருக்குது. ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து பிரேக் அவுட் நல்லா பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு மேஜர் சப்போர்ட்டில் வந்து இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒரு ரிஜெக்ஷன் கிடைச்சதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து என்ட்ரி போகலாம். ஒரு ட்ரெண்ட் லைனுமே நல்ல ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா, ஸோ இந்த ஏரியாவில் வந்து ஒரு ரிஜெக்ஷன் போட்டதுக்கப்புறம் ரிசல்ட் வந்து ஹண்ட் பண்ணிட்டு டார்கெட் வந்து மேலே போகிறதுக்கு வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அடுத்தபடியாக ஃபண்டமெண்டல் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். முன்னையே சொன்ன மாதிரி நான் வந்து ஃபண்டமெண்டல்ஸ் வந்து நான் அதிகமாக பார்க்க மாட்டேன். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா பிஇ ரேஷியோ பார்ப்பேன். ஸோ பிஇ ரேஷியோன்னு பார்த்தோன்னா 46ல் இருக்குது. ஸோ ப்ரொமோட்டர் ஹோல்டிங்குமே வந்து 76% இருக்குது. ஸோ டெப்ட்னு பார்த்தோம்னா கம்மியாக தான் இருக்குது. ஸோ கம்பேர் வித் கேஷ் ஃப்ளோ கம்பேர் பண்ணும்போது ஓரளவு நார்மலாக தான் இருக்குது. ஸோ இது வந்து பாதிக்காதுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா என்ட்ரி வந்து எங்கே என்ட்ரி பண்ணலாம்னா, இது ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் அரௌண்ட் 2300 to 2350 வந்து நம்ம வந்து ரிஜெக்ஷன் போட்டது கன்ஃபர்மேஷன் கேண்டில் கிடைச்சதுக்கப்புறம் வந்து தாராளமாக வந்து நம்ம என்ட்ரி பார்க்கலாம். ஸோ டார்கெட்னு பார்த்தோம்னா நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா, ஃபிபனாக்கி டூல் யூஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ டார்கெட்னு பார்த்தா 3300 வரைக்குமே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இந்த 2 ஸ்டாக்குமே வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன் படி நான் வந்து என்னோட அனலைசிஸ் படி நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 2 ஸ்டாக்லையுமே வந்து என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி நீங்களுமே வந்து ஒரு டபுள் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒவ்வொன்றுக்குமே வந்து என்ட்ரி கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம என்ட்ரி ஆகணும். தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோஸை வந்து ரெகுலராக வந்து பெறதுக்கு நம்மளோட சேனலை வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.